பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். செஞ்சி அருகே தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகத்தை கண்டித்து திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் கரும்பு விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். விழுப்புரம் மாவட்ட செஞ்சி அடுத்த செம்மேடு கிராமத்தில் இயங்கி வரும் செம்மேடு ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலையை கண்டித்து திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்ட கரும்பு விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் வரதராஜன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை மாவட்ட விசிக மேனாள் மாவட்ட செயலாளர் PK அம்பேத் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பி கண்டன உரையை நிகழ்த்தினார். அப்பொழுது செம்மேடு ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலய நிர்வாகம் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி ராஜஸ்ரீ ஆலையை நிர்வாகத்திற்கு கரும்பு சப்ளை செய்த விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய லாபத்தில் பங்கு 5A டன் ஒன்றுக்கு 112.50 உடனே வழங்கிடவும், மாநில அரசு கரும்புக்கு உண்டான மாநில அரசின் பரிந்துரை விலை SAP 2013 முதல் 2017 வரை 4 ஆண்டு நிலுவைத் தொகையை உடனே வழங்கிட வலியுறுத்தி மற்றும் பல்வேறு கோரிக்கைகள் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கரும்பு விவசாய சங்கத்தினர் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு ஆலய நிர்வாகத்தை எதிராக கண்டன கோஷம் எழுப்பினார்கள். இதில் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த கரும்பு விவசாயிகள் கூட்டமைப்பினர் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். News21 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாமணியுடன் செய்தியாளர் அருண் பிரகாஷ். பேட்டி வி நரசிம்மராஜ், கரும்பு விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு பொதுச் செயலாளர். மோசடி செய்து காலதாமதம் செய்து அதில் 2008-9 கரும்பு கொடுத்த விவசாயிகளுக்கு லாபத்தில் பங்கு பையன்னு சொல்கிறோம். அந்த லாபத்தில் பங்கு வந்து 112 ரூபாய் 50 காசு. இதை வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். 2019 சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் TN சிவஞானம் அவர்கள் இந்த லாபத்தில் பங்கை கரும்பு விவசாயிகளுக்கு கொடுக்கணும், கரும்பை வாங்கி அரைத்து 100 கிலோ சர்க்கரையை போக எஞ்சிய மொலாசஸ், பிரஸ்மட், 25 குவார்ட்டர், மின்சாரம், ஸ்லட்ஜ் போன்ற பொருட்களை உற்பத்தி செய்து 10,000 வரை லாபம் சம்பாதிக்கிற தனியார் சர்க்கரை ஆலைகள் விவசாயிகள் மூலப்பொருளான கரும்பை கொடுத்ததற்கு அவர்களுக்கும் லாபத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்ததன் அடிப்படையில் இந்த பையவை 2019 காலதாமதம் செய்து 2025 ஒரு டன்னுக்கு 112 ரூபாய் 50 காசை கொடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து இதில் இந்த ராஜஸ்ரீ சர்க்கரை முண்டியம்பாக்கத்துக்கு நாங்கள் கரும்பு கொடுத்தோம். 5 கோடி ரூபாய் நிலுவை வந்திருக்குது. எனக்கும் 11,000 ரூபாய் வந்திருக்கு. ஐயா, நான் கேட்குறது என்னன்னு கேட்டால் 2019 கொடுக்க வேண்டிய 11,000 இப்போ கொடுக்குறாங்க. 11,000 2019 கொடுத்துருந்தா நான் 1/2 பவுன் நகை எடுத்திருப்பேன். இன்றைக்கி கொடுக்குற 11,000 1 கிராம் கூட எடுக்க முடியாது. ஐயா, இதுதான் உண்மை நிலை. விவசாயிகளை வஞ்சிக்கிறது இந்த ஆலையினுடைய முழு செயல்பாடாக இருந்துட்டு. ரெண்டாவது 2013-14 17 வரைக்கும் மாநில அரசாங்கம் கரும்புக்கு உண்டான விலையை SAP அறிவிச்சிருக்குது. கரும்பை பொறுத்த வரைக்கும் FRP என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தின் விலையும் SAP என்று சொல்லக்கூடிய மாநில அரசாங்கத்தின் விலையும் புரட்சி தலைவர் MGR காலம் தொட்டு நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். இந்த 2013-14 மாநில அரசாங்கம் அறிவித்த 250 வழங்கலை, 14-15 300 வழங்கலை, 15-16 450 வழங்கலை, 16-17 375. இந்த மொத்தமும் இந்த ஆலையில் 71 கோடி ரூபாய் பாக்கி இருக்குது. 13 ஆண்டுகளாக இந்த SAP கேட்டால் நீதிமன்றம் சொல்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு விவசாயிகள் போய் இந்த SAP கொடுக்க சொல்லி நாங்கள் வந்து வாதம் வச்சோம். அதில் வந்து ஆலை நிர்வாகம், மாநில அரசாங்கம் SAP சொல்கிற அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய வாதம். எங்களுடைய வாதம் என்னன்னு கேட்டால், மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மாநில சர்க்கரைத்துறை ஆணையர் கரும்பு எல்லை பகுதிகளை ஏரியான்னு சொல்லுவாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் லிமிட் இருக்குது. அது மாதிரி இந்த ஆலைக்கு இந்த பகுதியில் தான் கரும்பு உற்பத்தி செய்யக்கூடிய கிராமங்களாக நிர்ணயம் பண்ணி கொடுக்குறவர் மாநில சர்க்கரைத்துறை ஆணையர் அவர் உள்ளிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அதனால் ஏரியாவை பிரித்து கொடுக்குற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கும்போது விலையை சொல்கிற அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க. இவங்க வந்து மேல்முறையீடுன்னு போனாங்க. மேல்முறையீட்டில் விவசாயிகளுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சு.
உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, இந்த கீழமை நீதிமன்ற உத்தரவை தடை உத்தரவு பிறப்பிக்க முடியாது, நீங்கள் விவசாயிகள் கொடுத்துதான் ஆகணும்னு சொன்னாங்க. அதோட கூட ஒரு டைரக்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. இந்த தமிழ்நாடு அரசாங்கமும் விவசாய சங்கங்களும் தனியார் சர்க்கரை ஆலைகளும் ஒரு முத்தரப்பு கூட்டி இந்த விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை 71 கோடியை நீங்கள் ஒரு காம்பன்சேஷன் பண்ணி ஒரு முடிவு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால் இந்த ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலை 2016 ஒரு விவசாய சங்கம் என்ற பேரில் விவசாய அல்லாத நபர்களை ஒரு முத்தரப்பு கூட்டி 13-14 கொடுக்க வேண்டிய 250க்கு 40, 14-15 கொடுக்க வேண்டிய 340, 15-16 கொடுக்க வேண்டிய 450க்கு 40, 16-17 கொடுக்க வேண்டிய 375க்கு 40. ஆக 4 ஆண்டுகளுக்கு 40 கொடுத்துட்டோம். இந்த விவசாயிகள் பெற்றுக்கொண்டாங்க, விவசாயிகளுக்கு பாக்கி எதுவும் இல்லைன்னு சொல்லி ஒரு படிவத்தை கையொப்பம் வாங்கி 2016 இன்றைய வரைக்கும் அந்த பணம் விவசாயிக்கு கொடுக்கல. அந்த படிவத்தை நீதிமன்றத்தில் நாங்கள் விவசாயிக்கு நிலுவையில் கொடுத்துட்டோன்னு சொல்லி அதை வாங்க சேர்த்துருக்குறாங்க. இது எங்களுடைய 2வது கோரிக்கை. அடுத்து கடுமையான உரத்தட்டுப்பாடு ஐயா, யூரியாவே கிடைக்கல. இந்த யூரியாவை பொறுத்த வரைக்கும் நெல் பயிர் வச்ச விவசாயியாக இருந்தால் 2 மூட்டை போடலாம் ஐயா. ஆனால் கரும்பை பொறுத்த வரைக்கும் 15 நாள், 30 நாள், 45 நாள், 60 நாள், 75 நாள், 90 நாள் 5 முறை போடணும்னா 10 மூட்டை யூரியா வேணும். ஒரு மூட்டை யூரியா அரசாங்கத்தின் விலை 267 ரூபா 50 காசு. ஆனால் தனியார் உர நிறுவனங்கள் உரக்கடைகள் 700 ரூபா குருணை வாங்கினா தான் 300 ரூபாய் யூரியா. அப்போ ஒரு மூட்டை யூரியா விலை 1000 ரூபாய், 10 மூட்டைக்கு 10,000 ரூபாய். விவசாயி கடனில் ஏற்கனவே தத்தளிக்கிறான், அவன் பணம் உங்ககிட்ட ஏகப்பட்டது பாக்கி இருக்குது, அவனுக்கு பாக்கியை கொடுக்கல. ஆனால் கருப்பை நடு அபிவிருத்தி எதை வாங்கி செய்யறது ஐயா? இது அடுத்த கோரிக்கை. அதே மாதிரி இப்போ நல்ல மழை பெஞ்சிருக்கு, அதாவது கரும்பு நடவு மற்றும் மருதாம்பு பயிர்களுக்கு மற்ற ஆலைகளில் பராமரிப்பு மானியம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஆலையில் எதையுமே கொடுக்கறது இல்லை. அதனால் இதை கொடுக்க சொல்லியும் அந்த யூரியாவை இந்த தனியார் சர்க்கரை ஆலை ஏற்கனவே 2018 வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இந்த விவசாயிகளுக்கு யூரியா வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இந்த கோரிக்கை வச்சுருக்குறோம். சரி, எஸ்ஏபி நிலுவை அவங்க கொடுக்கலன்னு சொன்னால் மாநில அரசாங்கமோ மாவட்ட நிர்வாகமோ 2006 இந்த சர்க்கரை ஆலைக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க, 5 ஆலைக்கு. அதில் இந்த ஆலை ஒன்று. அதில் என்ன சாராம்சம்னு சொன்னால், மத்திய மாநில அரசுகள் கரும்பு விவசாயிகளுக்கு அறிவிக்கின்ற விலையையும் சட்டத்திட்டங்களையும் நாங்கள் கட்டுப்படுகிறோம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கட்டுப்பட மறுத்தால் நீங்கள் எந்த ஏரியாவை எங்களுக்கு கரும்பு பகுதியில் அறிவிச்சிங்களோ அந்த ஏரியா பகுதியில் எடுத்து நீங்கள் வேறு ஆலைக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோன்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. அதனால் இவங்க எஸ்ஏபியை கோர்ட்டுன்னு சொல்கிறது விவசாயிகளை ஏமாற்றுகின்ற செயல், விவசாயிகளை கஷ்டப்படுத்துகின்ற செயல், விவசாயிகளை மோசடி செய்கின்ற செயல். இப்போ பொது மேலாளர் கரும்பா ஒருத்தர் பிரபாகரன் இருக்கிறாருங்க. அவர் வந்தாலிருந்து விவசாயிகள் பிரச்சனை உச்சகட்டமாக போயிடுச்சு. கரும்பு வெட்டு கூலி குறையலை, மாமூல் குறையலை. ஏன்னு கேட்டால் வெட்டால் வெளி மாநில லேபர்களை கொண்டு வந்து வெட்டும்போது அவங்ககிட்ட டன் ஒன்றுக்கு 100 ரூபாய் கமிஷன் வாங்குறாங்க. வண்டி அதாவது மாமூலை வந்து 1000 1500 வாங்குறாங்க. இதெல்லாம் குறைக்க சொல்லி பலமுறை பேசிட்டோம். இந்த நிர்வாகம் கண்டுக்கல. இந்த நிர்வாகம் விவசாயி 1500 ரூபாய் கரும்பு வெட்டினாலும் நஷ்டம் இல்லை, 1500 ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாமூல் கொடுத்தாலும் நஷ்டம் இல்லை. நமக்கு வேண்டியது சர்க்கரை அரைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இவங்க செயல்படுற மெத்தன போக்கை மாற்ற வேண்டும். மாநில அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த எஸ்ஏபியை வாங்கி கொடுக்கறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். செஞ்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி காந்தி பஜாரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 137வது பிறந்தநாள் விழா முன்னிட்டு பள்ளியில் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆயிஷா பேகம் தலைமை தாங்கினார். செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முத்தியார் அலி மஸ்தான் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் கல்வி உபகரண பொருட்களை வழங்கி குழந்தைகளுக்கு வாழ்த்து தெரிவித்து சிறப்பு உரையாற்றினார். நிகழ்ச்சியில் நகர செயலாளர் கார்த்திக், பேரூராட்சி மன்ற கவுன்சிலர் பொன்னம்பலம், சுமித்ரா சங்கர், மாவட்ட பொறியாளர் அணி, துணை அமைப்பாளர் ரசூல் பாஷா, தொண்டரணி பாஷா மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாமணியுடன்
செய்தியாளர் அருண் பிரகாஷ். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தீவட்டிப்பட்டியிலிருந்து டேனிஸ்பேட்டை செல்லும் வழியில் சந்தைப்பேட்டை அருகே இன்று காலை செங்கல் சூளைக்கு செங்கல் பாரம் ஏற்றுவதற்காக லாரி ஒன்று நின்றுள்ளது. இந்நிலையில் செங்கல் சூளையிலிருந்து லாரி ஓட்டுநர் லாரியை சாலைக்கு கொண்டு வந்துள்ளார். அப்பொழுது அதே சாலையில் தீவட்டிப்பட்டியிலிருந்து டேனிஸ்பேட்டை பகுதிக்கு யமஹா R15 பைக்கில் அதிவேகமாக சென்ற கௌதம் வயது 20 என்கின்ற வாலிபர் எதிர்பாராத விதமாக லாரியின் பின்பக்கத்தில் தனது இருசக்கர வாகனத்தில் பலமாக மோதினார். அதில் அந்த வாலிபர் தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அந்த வாலிபர் அதே பகுதியான டேனிஸ்பேட்டை ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் வசிக்கும் அண்ணாதுரை வயது 50 என்பவரது மகன் கௌதம் என்பது தெரிய வந்துள்ளது. கௌதம் பெயிண்டர் வேலைக்கு சென்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் உடலை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் இந்த கோர விபத்தை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன். கொடைக்கானலில் நவம்பர் 14 குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு குறிஞ்சி அரிமா சங்கம் மற்றும் இயன்றதை செய்வோம் இயலாதவர்கள் மகளிர் குழுவும் இணைந்து CSI புனர்வாழ்வு மையத்தில் இருக்கும் 50ற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகையும் குளிர்கால ஆடை தொகுப்பினை வழங்கினார்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பேருந்து நிலையம் அருகில் அமைந்திருக்கும் CSI புனர்வாழ்வு மையம் மாற்றுத்திறனாளி பள்ளியில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு குளிர்காலத்திற்கான ஆடைகளும் மாத பராமரிப்பிற்கான தொகையும் வழங்கப்பட்டது. இந்த மாத பராமரிப்பதற்கான தொகையினை கொடைக்கானல் குறிஞ்சி அரிமா சங்கம் சார்பாக இன்று வழங்கப்பட்டது. மேலும் இந்த மாதத்திலிருந்து 50ற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு வருடம் முழுவதும் ஹார்லிக்ஸுக்கான செலவையும் குறிஞ்சி அரிமா சங்கம் ஏற்றுள்ளது. மேலும் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு கொடைக்கானல் பகுதியில் அமைந்துள்ள மாற்றுத்திறனாளி பள்ளியில் இயலாத மாணவர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டிருப்பது வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த விழாவை குறிஞ்சி அரிமா சங்கத்தின் தலைவர் ஜான் தாமஸ், செயலாளர் அலெக்ஸ், பொருளாளர் அரவிந்த், பட்டய தலைவர் தண்டபாணி, பட்டய செயலாளர் ராஜேஷ் கண்ணா மற்றும் இயன்றதை செய்வோம் இயலாதவர்கள் மகளிர் குழுவும் இணைந்து குழந்தைகள் தின விழாவை கொண்டாடினார்கள். நியூஸ் 21 செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் குல் சுரேஷ். கொடைக்கானல் அரசு மேல்நிலைப்பள்ளி பேருந்து நிறுத்தத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. சுற்றுலா வாகனங்களில் வட்டாட்சியர் நோட்டீஸ் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அரசு மேல்நிலைப்பள்ளி பேருந்து நிறுத்தத்தில் வருவாய்த்துறை சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கும் பெயர் நீக்குதல், சேர்த்தல், பெயர் திருத்தல், புகைப்படம் மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்கள் குறித்து பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சாலையில் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலியாக நின்றனர். மேலும் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களில் வட்டாட்சியர் ஏறி வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வாக்காளர் திருத்தம் குறித்த வாக்கியங்கள் அடங்கிய நோட்டீஸ் விநியோகம் செய்யப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் குல் சுரேஷ். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்கால்வாய் கூட்டு சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் அவசர செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் திமுக விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் மண்டல தேர்தல் பொறுப்பாளரும் தமிழ்நாடு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சருமான MRK பன்னீர்செல்வம், விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். அப்பொழுது பேசிய அமைச்சர் MRK, SIR மூலமாக நாம் இப்போதே தேர்தல் பணிக்கு அடிக்கல் நாட்டியுள்ளோம். வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய வாக்குகளை சேர்த்ததே நாங்கள்தான் என கூறி அவர்களிடம் உரிமையோடு வாக்குகளை கேட்கலாம். எனவே வாக்காளர் படிவத்தை உடனடியாக பூர்த்தி செய்து கொடுங்கள்.
எஸ்ஐஆரை குறித்து யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் விண்ணப்பங்களை கொடுக்க சொன்னார்கள். அதிகாரிகள் கொடுத்து விட்டார்கள். கொடுத்த பிறகுதான் அவர்களுக்கான பயிற்சி நடக்கிறது. எனவே பொறுப்பில் உள்ளவர்கள் பொறுப்பாக பணியாற்றினால்தான் வாக்காளர் பட்டியலில் நமது பெயர் இருக்கும். நம்முடைய கழகத்தை சேர்ந்த அனைவரும் ஒன்றாக பணியாற்றி துரிதமாக வாக்காளர் பட்டியல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றம் எஸ்ஐஆர் வழக்கை நவம்பர் 23 ஒத்திவைத்துள்ளது. எதுவாக இருந்தாலும் நாம் நமது பணிகளை செய்து முடித்தாலே 2026 தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறலாம் என கூறினார். மேலும் அனைத்து நிலை நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட ஒன்றிய நகர செயலாளர் என பலர் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் மேல்மலை ஊராட்சி ஒன்றியம் கடைக்கோடி கிராமமான கிளாவரை கிராமத்திற்கு பல நூற்றாண்டுகளாக இல்லாத ரேஷன் கடை தற்போது 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டப்பட்டு திறக்கப்பட்டதால் கிளாவரை கிராம மக்கள் மகிழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் மேல்மலை பகுதியில் அமைந்திருக்கும் கடைக்கோடி கிராமமான கிளாவரை கிராமத்திற்கு பல நூற்றாண்டுகளாக ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் பக்கத்து கிராமத்திற்கு பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் அவல நிலை இருந்து வந்தது. தற்போது பழனி சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் அவர்களின் தீவிர முயற்சியினால் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் சாமிநாதன் மற்றும் மேல்மலை ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பாண்டி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அவர்களின் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு குத்து விளக்கேற்றி மரியாதை செலுத்தினார்கள். மேலும் இந்த புதிய ரேஷன் கடை கட்டிடத்திற்கு அனைத்து கிராம மக்களும் வருகை தந்தனர். கிளாவரை கிராம மக்கள் இனிமேல் எந்தவித அலைகழிப்பும் ஏற்படாமல் இருக்க புதிதாக கட்டப்பட்டுள்ள ரேஷன் கடை மூலம் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய ரேஷன் கடை திறப்பு விழாவிற்கு திராவிட முன்னேற்றக் கழக அனைத்து பொறுப்பாளர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ். நீரிழிவு நோயால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்து நடைப்பயணத்தின் மூலம் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை நகராட்சி அலுவலகத்தின் எதிரே உலக நீரிழிவு தினத்தையொட்டி வாலாஜா பகுதியில் செயல்பட்டு வரும் PM மெடிக்கல் சென்டர் மற்றும் ராணிப்பேட்டை ரோட்டரி கிளப் ஆகியவை இணைந்து நீரிழிவு நோய்கள் அதனால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்களிடையே வாக்கத்தான் நடைப்பயணத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனை மருத்துவர் சேஷாத்ரி கொடியசைத்து தொடங்கி வைத்ததோடு நீரிழிவு நோயால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்து நீரிழிவு நிபுணர் மருத்துவர் மணிகண்டன் உரையாற்றினார். மேலும் விழிப்புணர்வு நடைப்பயணமானது ராணிப்பேட்டையிலிருந்து துவங்கி நவல்புர சாலையின் வழியாக முத்துக்கடை பேருந்து நிலையம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடைப்பயணம் மூலமாக மருத்துவர்கள் ஏராளமானோர் நீரிழிவு நோய்களால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்து ஏராளமானோர் பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தை திருமணம் மற்றும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என கல்லூரி மாணவ மாணவிகள் கைகளில் பதாகைகளை விழிப்புணர்வு பேரணி. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பாக விழிப்புணர்வு பேரணி ஊர்வலம் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணி நிகழ்விற்கு மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா சிறப்பு விருந்தினராக வருகை தந்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் குழந்தை திருமணத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று பல்வேறு பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி ஊர்வலமாக கோஷங்களை எழுப்பியவாறு முக்கிய சாலையின் வழியாக 2 கிலோமீட்டர் தூரம் வரை ஊர்வலமாக நடந்து சென்றனர். ஆண்டிப்பட்டி அருகே இரத்த கொடையாளர்களுக்கு விருது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த கொடையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. மருத்துவமனை முதல்வர் முத்து சித்ரா, மருத்துவ இணை இயக்குநர் கலைச்செல்வி, இரத்த வங்கி அலுவலர் அனுமந்தராயன், பிரியா மற்றும் மருத்துவர்கள் இந்த விழாவில் பங்கேற்று இரத்த கொடையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். இந்த நிகழ்வு காவிலக்கு பகுதியில் உள்ள மருத்துவமனையில் நடந்தது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் விஜயகுமார். மானாமதுரை நகர திமுக பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அவைத்தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையிலும் துணை செயலாளர், துணை சேர்மன் பாலசுந்தரம்,
பொருளாளர் மயில்வாகனம், மாவட்ட பிரதிநிதி சுப்புராமன், இலக்கிய அணி மோகன சுந்தரம் ஆகியோரது முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நகர செயலாளர் பொன்னுச்சாமி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் சிவாஜி, ராஜேந்திரன், ராசு, மாணவர் அணி கார்த்திக், ராஜேஷ், அதியமான், செம்புக்குட்டி, கோபிகண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் தினேஷ்குமார்.